Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்தித்து அரசு கலைக்கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் தங்களை பணி நிரந்தரமாக்க வலியுறுத்தி கோரிக்கை மனுவை வழங்கினர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன், இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை மாவட்ட செயலாளர் கவியரசன், ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு, ஆட்சிக்கு வந்தால் கௌரவ விரிவுரையாளர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்த திமுக அரசு தற்போது வரை அவ்வாக்குறுதியை நிறைவேற்றாதது ஏன் என கேள்வி எழுப்பினார். 143வது வாக்குறுதி என்னவென்று சொன்னால், அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் விரைவில் நிரந்தரமாக்கப்படும். எங்கள் ஆட்சி வந்தால், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பணி நிரந்தரமாக்கப்படுவார்கள், அரசு நினைத்த ஊதியம் வழங்கப்படும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் சொல்லவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை முதலமைச்சருக்கு நேரம் இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. முதலமைச்சர் திருப்பி அவருடைய தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தால் நன்றாக இருக்கும். 143வது தேர்தல் அறிக்கையில சொன்னதை நிறைவேற்றாமல் 4 ஆண்டுகளை கழித்துவிட்டு இன்றைக்கு 4 ஆண்டுகள் பொறுத்து பார்த்து இன்றைக்கு தமிழக தழுவிய நிலையில அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் அவருடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டம்